நான் கூறுகிறேன், நெஞ்சிலே கை கட்டுகின்றார்களே, இந்த நெஞ்சிலே கை கட்டுவதற்கு ஒரு ஹதீஸ் கூட ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. ஒரு ஹதீஸை காட்ட முடியாது. அப்படி இருக்குமே ஆனால், ஆதாரபூர்வம் விமர்சிக்கப்படாத அறிவிப்பாளர்கள் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்குமே ஆனால், ஒரு ஹதீஸ், 2 வேண்டாம், 3 வேண்டாம், எண்ணிக்கையிலே வேண்டாம், ஒரே ஒரு ஹதீஸை நெஞ்சிலே கையை கட்டுவதற்கு காட்டி விடுவீர்களே ஆனால், லட்ச ரூபாய் மைதானத்தில் இங்கே மேடையில் தெரிகிறேன். தர முடியவில்லை என்றால் வெட்கப்படுங்கள். மானம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள், எதை அடிப்படையாக வைத்து சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள் என்று. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே வேரூண்டி இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை கூட இதை ஒரு மூடத்தனமான கொள்கைகள் என்று மக்களுக்கு மத்தியிலே அவதூறு பிரச்சாரத்தை துவக்கி அதற்கு ஒரு அடிப்படையை உண்டு செய்வது என்பது மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஒரு கூட்டத்தில் இப்படி பேசவும் செய்தேன், ஒரு நாள் பூராவும் இருந்தேன், ஒரு பயம் வரல. ஹதீஸ கொண்டு அங்கிருந்து 400 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு வந்து பிறகு நோட்டீஸ் போட்டாங்க, ரஷாதி நழுவி விட்டாருன்னு. என்ன வெளாமீனா எங்க நழுவுறது? நழுவிட்டா என்ன இந்தியாவில் பிடிக்க முடியாதா? நான் வீரப்பனா? நான் தான் 1 லட்சம் ரூபாய் சொல்லி இருக்கிறேன். ஆனா அன்னையும் இதையும் சொன்னேன், ஹதீஸ் கொண்டு வரல மாப்பிள்ள, நீ 1 லட்சம் கொடுக்கணும். இல்லன்னா ஹதீஸ் கொண்டு வா, நான் தர்றேன். சத்தியமாக நான் செயல்படுத்துறேன். பலமான ஹதீஸா இருக்கணும். விமர்சனம் செய்யப்பட்ட அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்க கூடாது. ஒரு ஹதீஸை கொண்டு வருவீர்களே ஆனாலும் நான் அதை ஏற்று என்னுடைய இனிமேல் மேடையும் ஏறாமல் இருந்து விடுகிறேன். லட்ச ரூபாய் போன போகுது, மேடை ஏறாமே இருக்கிறேன். அப்படி கொண்டு வர முடியல, சம்பந்தப்பட்ட நீ யாரும் மேடை ஏறக்கூடாது. முதவே மேடை ஏறக்கூடிய தகுதி உனக்கு இல்ல. மக்களுக்கு மத்தியில் சொல்லலாம், கேட்டா விவாதிக்க வர மாட்டார். இல்ல இவர் பெரிய இவர்கிட்ட விவாதிக்கிறதுக்காக நாங்க போய் வழியில நிக்கணும். விவாதிக்கிறது யார்கிட்ட செய்யறது? யார்கிட்ட உண்மைன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்கள்ட்ட விவாதம் செய்வோம். பொய்யையே பிரதானமாக்கி பேசக்கூடியவங்களுக்கு, அவதூறையே அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய கொள்கையுடையவர்கள்ட்ட போய் விவாதம் என்ன வேண்டி கிடக்குது? பொது மேடையில சொல்றோம் அல்லவா, கொண்டு வா காட்டு பார்க்கலாம். அதே ஹதீஸ காட்டிரு, வேற எந்த பிரச்சனையும் அடுத்தலாம் போக வேணாம். நெஞ்சில கையை கட்டுறது தானே பிரதானமா எல்லா இடத்திலையும் சொல்லி அப்படி தூக்கி கட்டி, அது பெரிய வேடிக்கைங்க.